வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ் சாப்டர்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால் அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஐயோபேக் நாமன்க்ளேச்சர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அந்த வீடியோஸ்னுடைய பிளேலிஸ்ட்லாம் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பட்டனையும் தள்ளி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால் அப்படின்னா என்ன? ஸோ அதாவது ஜென்ரலாக இதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ ஃபீனால் என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? Phenol generally existing as a transparent crystalline solid. Phenol வந்து சாலிடாக எக்ஸிஸ்ட் ஆகும். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இட் இஸ் colorless when it is taken in pure form. பியோர் ஃபார்மில் எடுக்கும்போது கலர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி while it undergo oxidation அப்படின்னா என்ன கலர் ஷோ பண்ணுங்கன்னா, இட் ஷோஸ் லைட் பிங்கிஷ் கலரை ஷோ பண்ணும். ஸ்லைட் பிங்கிஷாக இந்த ராக் சால்ட்லாம் பார்த்துருக்கீங்களே, அது மாதிரி ஒரு லைட்டாக மைல்டான ஒரு பிங்க் கலரில் காமிக்கும் அப்படின்றாங்க. முக்கியமான ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா டெலிக்வசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இட் இஸ் கால்? டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ். அப்போ ஃபீனால் எப்படிப்பட்ட சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா, இட்ஸ் அ டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ். இஸ் வாட் யூ மீன் பை டெலிக்வசன்ட்? சி டெலிக்வசன்ட்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா. இப்போது என்ன எடுத்திருக்கோன்னா, இப்போ நான் வந்து இது எடுத்திருக்கேன், ஒரு சைனா டிஷ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைனா டிஷ் எடுத்திருக்கேன், ஓகேயா? இந்த சைனா டிஷ்ஷில் வாட் ஐ ஹாவ் டேக்கன் அ ஃபீனாலை எடுத்திருக்கேன். இந்த சைனா டிஷ்ஷில் ஒரு ஃபீனால் எப்படி எடுத்திருக்கோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸா, ஓகேயா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸா இருக்கும். இது வந்து பெல்லட்ஸ் ஃபார்ம்லேயோ அந்த மாதிரி இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி பெல்லட்ஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ கிறிஸ்டல், அதாவது இது எப்படி இருக்குன்னா, விச் இஸ் இன் சாலிட் ஃபார்மில் இருக்குது, சரியா? பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் அப்சார்ப்ஸ் ஏர். அதாவது ஏர் எக்ஸ்போஷரில் வச்சிங்க அப்படின்னா இட் அப்சார்ப்ஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட். வாட் இட் இஸ் கோயிங் டு அப்சார்ப்? மாய்ஸ்சர் ஃப்ரம் ஏர். ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர். அதாவது என்ன அர்த்தம்னா, வாட்டர் வேப்பரை இந்த ஃபீனால் மாலிக்யூல்ஸ் அப்சார்ப் பண்ணி என்ன ஆகிடும்க்கண்ணா, இட் இஸ் கோயிங் டு பிகம் அ லிக்விட் ஸ்டேட். அப்போ லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபீனாலாக இது என்ன ஆகிடும்? போயிடும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடும். எது? ஃபீனால் வந்து இனிஷியலாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது எப்படி இருக்குது? சாலிட் ஃபார்மில் எடுத்துருக்கோம் நம்ம, கரெக்டாக? இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகிடும்? இட் ஸ்டார்டட் பிகமிங் அ லிக்விட். அப்போ இது என்னது? லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபீனாலாக போயிருக்கும். அதாவது ஃபீனால் சைனா டிஷ்ஷில் வச்சுருக்கும் போது ஏரில் இருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணும். அப்போ ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் யார்? வாட்டர் வேஃபர். அப்போ வாட்டர் வேஃபரை அப்சர்வ் பண்ணி சாலிடாக இருக்கக்கூடிய ஃபீனால் லிக்விட் ஃபீனாலாக போகும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் பேர் என்ன? டெலிக்வசன்ட். இந்த ஓவரால் ப்ராசஸ் பேர் என்ன? டெலிக்வசன்ட் அப்படின்றோம். டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ்னா சாலிடாக இருக்கிறது என்னவாயிடும்? லிக்விட் ஃபேஸுக்கு வாட்டர் வேஃபர் அப்சர்வ் பண்ணி மூவ் ஆகும். அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, ஃபிசிக்கல் ஸ்டேட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓடர். ஸோ ஃபீனால் என்ன மாதிரியான ஓடரில் இருக்கும்? இட் ஹாஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல். கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஓடர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லுக்கிங் லைக் டு பி எ டாரி ஸ்மெல். அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் எக்ஸிஸ்டிங் அஸ் அ டார் லைக் ஸ்மெல். இந்த ரோடுக்கெலாம் போடுறாங்கல்ல டார், அந்த டார் லைக் ஸ்மெல்லை கொடுக்கும். ஏன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கோல் டார் ஒன்லி.
கோல் டார்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால அதோட டேரி ஸ்மெல், டார் லைக் ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேயா, இது ஓடரை பொறுத்த வரைக்கும். மூணாவது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் பாய்லிங் பாயிண்ட்? பாய்லிங் பாயிண்ட் என்ன நினைக்கனா? வெரி சிம்பிள். when a vapor pressure of any liquid, when vapor pressure of any liquid which is equal to 1 atmospheric pressure, எப்ப ஒரு லிக்விட்னுடைய வேப்பர் ப்ரெஷர் 1 atmospheric ப்ரெஷருக்கு ரீச் ஆகுதோ அப்போ அந்த லிக்விட் பாயில் ஆகும் அப்படின்றோம். சரியா? ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் அ ஹையர் பாய்லிங் பாயிண்ட். ஹையர் பாய்லிங் பாயிண்ட் எதனால அப்படின்னா டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றாங்க. டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். எஸ் கண்ணா, ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன? we know that ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன நமக்கு தெரியும். கரெக்டா? ரைட். ஹைட்ரஜன் பாண்டிங்னால இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபீனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா பாய்லிங் பாயிண்ட் which is directly proportional to molar mass. அப்போ மோலார் மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகம்னு அர்த்தம். புரியுதா? மோலார் மாஸ் அதிகம்னா பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ். வெரி சிம்பிள் கான்செப்ட் கண்ணா. ஓகேயா? ரைட். இப்போ ஹையர் பாய்லிங் பாயிண்ட் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ வாட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன? See if a hydrogen is placed in between two highly, நல்லா கவனிக்கணும், highly electronegative atoms. Electronegative atoms such as oxygen, nitrogen and also fluorine. இந்த 3 எலமெண்ட் தான் ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த ஹைட்ரஜன் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் பாருங்க. 2 ஆக்சிஜனுக்கு இடையில ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். இல்லைனா 2 நைட்ரஜனுக்கு இடையில ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். இல்லை அப்படின்னா 2 ஃப்ளூரினுக்கு இடையில ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். அல்லது எனி ஆஃப் த காம்போ. இப்போ ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இப்படி இருக்கலாம். அல்லது ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஃப்ளூரின் இப்படி இருக்கலாம். இல்லை அப்படின்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஃப்ளூரின். அப்போது 2 ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டுக்கு இடையில ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருந்துன்னா which shows ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றாங்க. சரியா? அப்போ ஃபீனால் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் எப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ் ஆகுது? இட்ஸ் அ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ 2 ஃபீனால் மாலிகுல் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? 2 ஃபீனால் மாலிகுல் எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH இருக்கா? அப்போ இந்த ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் பாருங்களா, இந்த ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும்? இவரோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸில் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தங்கண்ணா? 2 ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பேர் தான் என்னது? ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ இந்த ஹைட்ரஜன் which is placed in between 2 highly electronegative atoms, அதனால இது என்ன ஃபார்ம் பண்ணுது? இட் ஷோஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றாங்கண்ணா. புரியுதா? அந்த 2 ஆக்சிஜனுக்கு இடையிலையும் ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால விச் இஸ் ஷோயிங் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு கொடுக்குறோம். புரியுதா? இங்கே 2 விதமான ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் கண்ணா. என்னென்ன ஹைட்ரஜன் பாண்டிங் கொடுக்குறாங்கன்னா விச் இஸ் கால் இன்டர் மாலிகுலர். ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். என்னக்கண்ணா டிஃப்ரென்ஸு? அப்போ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன? இன்டர் மாலிகுலர்னா பிட்வீன் த மாலிக்யூல்ஸ், பிட்வீன் த 2 மாலிக்யூல்ஸ், பிட்வீன் த மாலிக்யூல்ஸ்க்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்படி இல்லாமல் ஒரே மாலிக்யூலுக்குள்ள வித்தின் த மாலிக்யூல், ஒரே மாலிக்யூலுக்குள்ளேயே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றாங்க. புரியுதா? இப்போ பார்க்கலாம், ரெண்டுக்குமே எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அதாவது என்ன எடுத்துக்கிறோன்னா
ஒரு OH ஃபீனால் எடுத்துக்கிறோம். அதோட என்ன பண்ணுறாங்க, N டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O, அதாவது 4 நைட்ரோஃபீனால் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. வாட் தே ஹவ் டேக்கன் 4 நைட்ரோஃபீனால் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு மாலிக்யூல், இங்கே என்ன இருக்குது, N டபுள் பாண்ட் O, இங்கே OH. இப்போ பாருங்கள் 2 ஹைட்ரஜன் பாண்டிங் இங்கே பாசிபிளான்னு பாருங்கண்ணா. 2 ஹைட்ரஜன் பாண்டிங் இங்கே பாசிபிளாக பாருங்கள். இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேயா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங். பாருங்கள் 2 ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ் எலிமெண்ட்டுக்கு இடையில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இங்கேயும் 2 ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ் எலிமெண்ட்டுக்கு இடையில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ பிட்வீன் த 2 மாலிகூல்ஸ்க்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. அதனால இது எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங்கிறது பாண்டு கிடையாது, இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம், OH எடுத்துக்கிறாங்க, இங்கே N டபுள் பாண்டோ சிங்கிள் பாண்டோ. புரியுதா? இது வந்து கோஆர்டினேட் பாண்டுங்கிறனால ஏரோ மார்க் போடுறாங்க, அப்படி போடுறாங்க பாண்டு. ஓகேயா? இப்போ இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கா? எஸ். பாருங்க, இந்த ஹைட்ரஜன் which is placed in between 2 highly electronegative atoms. அப்போ என்ன ஃபார்ம் பண்ணுது, there is a formation of a hydrogen bonding, but that hydrogen bonding taking place within the molecule itself. இங்கே ஒரே மாலிகுல் தான், அந்த மாலிகுல்குள்ளேயே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுனால இது ஜென்ரலாக கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதாவது ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ராங்கு தான், பட் அதில் இன்டர்மாலிகுலராக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ இங்கே வீக்கர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னா இன்டர்மாலிகுலர், கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னா இன்ட்ராமாலிகுலர், அவ்வளோதான். புரியுதா? அப்போ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிற மாலிகுலுக்கு ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும், இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு லெஸ்ஸர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். புரியுதா? இப்போ நான் 2 மாலிகுல் தரேன். A அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல், இது என்ன எடுத்துக்கிறோன்னா ஜஸ்ட் ஐ ஹவ் டேக்கன் ஃபீனால்க்கு நான் ஃபீனால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி B மாலிக்யூலை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்திருக்கேன்னா ஜஸ்ட் ஐ ஹவ் டேக்கன் ஃபீனால் அலாங் வித் தட் இங்கே ஒரு CH3 எடுத்துக்கிறோம். சரியா? அதாவது பேராக்ரசால் அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டில் யாருக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏக்கா பிக்கா? யாருக்கு அதிகமாக இருக்கும் யோசிங்க பார்க்கலாம். ஒரே செகண்ட் யோசிச்சுட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், அப்சல்யூட்லி B has a higher boiling point than A. ஏங்கண்ணா, ஏன்னா இங்கே ஃபீனால் மட்டும்தான் இருக்குது, இங்கே ஃபீனாலோட ஒரு மித்தைல் குரூப் இருக்குது, அப்போ மோலார் மாஸ் அதிகம். தட்ஸ் why it has a higher boiling point. புரியுதா? அப்போ ஃபீனாலை கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தோக்ரசால் ஹேஸ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட், சாரி பேராக்ரசால் ஹேஸ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். புரியுதா? புரியுது இல்லைங்களா? அப்போ பாய்லிங் பாயிண்ட் இப்படி கொடுக்கலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, 4வது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சாலுபிலிட்டி. சாலுபிலிட்டி அப்படின்னு என்ன, அதாவது வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய எபிலிட்டி தான் சாலுபிலிட்டின்னு கொடுக்குறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்பேரிங்லி சாலுபிள் இன் வாட்டர். ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் ஸ்பேரிங்லி சாலுபிள் இன் வாட்டர், little bit solubility தான் இருக்கும். and that also due to hydrogen bonding. அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் அந்த சாலுபிலிட்டியுமே இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா? ரைட். அப்போ இங்கே சாலுபிலிட்டினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெத்தனால் ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு ஃபீனால் எடுத்திருக்கேன் கண்ணா. சரியா? இந்த ரெண்டில் யார் மோர் சாலுபிள், ஏவா பியா? ஆப்வியஸ்லி இங்கே சாலுபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செக் பண்ணோம், ஹைட்ரோஃபோபிக் பார்ட் செக் பண்ணோம். ஹைட்ரோஃபோபிக் பார்ட் என்னென்ன, ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோனா வாட்ரு, ஃபோபிக்னா ஹேட்டிங். அப்போ இது என்ன பார்ட்டு, வாட்டர் ஹேட்டிங் பார்ட். வாட்டர் ஹேட்டிங் பார்ட்டு ஃபீனாலில் 6 கார்பன் இருக்குது, இந்த ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ வாட்டர் ஹேட்டிங் பார்ட் அதிகம்னா அது வாட்டரில் சாலுபிள் ஆகுமா? ஆகாது. புரியுதா? அப்போ ஹைட்ரோஃபோபிக் பார்ட் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா சாலுபிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ இந்த 2 கேஸில் ஆல்கஹால் ஷோஸ் ஹையர் சாலுபிலிட்டி தென் தட் ஆஃப் அ ஃபீனால் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? இதே மாதிரி இப்படி ஒரு மாலிக்யூல் பாருங்கள், ஜஸ்ட் ஐ ஹாவ் டேக்கன் அ ஃபீனால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே என்ன எடுத்துக்கிறேன், பேராக்ரசால் எடுத்துக்கிறேன், OH, இங்கே CH3 எடுத்திருக்கேன். இப்போ 2ல் இது A இது Bன்னு வச்சுக்கிறேன். யார் மோர் சாலுபிள்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் மோர் சாலுபிள்?
வெரி சிம்பிள் வெரி சிம்பிள். யார் மோர் சாலுபிள்? ஹைட்ரோஃபோபிக் பார்ட் யாருக்கு கம்மியாக இருக்கோ அது மோர் சாலுபிள். அக்கார்டிங் டு தட் ஏ ஹேஸ் ஹையர் சாலுபிலிட்டி. ஏன்னா இங்கே மித்தாயில் குரூப்போடு சேர்த்து இந்த மொத்தமாக ஹைட்ரோஃபோபிக் பார்ட் இங்கே அதிகமாக இருக்குது. வாட்டர் கெட்டிங் பார்ட் அதிகங்கிறனால சாலுபிலிட்டி கம்மியாக இருக்கும். புரியுதா? as usual the chain length which is inversely proportional to solubility அப்படின்னு கொடுக்குறாங்க கண்ணா. chain length which is inversely proportional to solubility அப்படின்னு கொடுப்பாங்க. புரியுதா? ரைட். அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி பாருங்க. what it is called acidity of phenol. what it is called acidity of phenol. acidity of phenol. yes. phenol acidica. yes. செக் பண்ணுங்க. phenol acidica. yes. phenol is acidic. பாருங்களேன், இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா CH3OH அப்படின்னு ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். சரியா? அதே மாதிரி இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா பென்சீன் ரிங்கோட இருக்கக்கூடிய ஃபீனாலையும் வச்சுக்கிறேன். சரியா? நல்லா கவனிங்க. இப்போ அசிடிட்டின்னா என்னக்கண்ணா? அசிடிட்டின்னா யார் ஹெச் ப்ளஸ்ஸை வேகமாக வெளியே தள்ளுறாங்களோ தட் வுட் பி மோர் அசிடிக் இன் நேச்சர். கரெக்டா? இங்கே மித்தைல் குரூப் இஸ் அ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஆனால் இந்த ஃபினைல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படிப்பட்ட குரூப்? எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப். அப்போ இது என்ன பண்ணும்? ஆக்சிஜன்லேருந்து எலக்ட்ரானை விட்ரா பண்ணும், இழுக்கும். அப்போ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் தேவையில்லை, அது என்ன பண்ணும்? ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரானை இழுக்கும். அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரான் எடுத்துருச்சுன்னா H ப்ளஸ்ஸாக வெளியே போயிடும். புரியுதா? ஆனால் மித்தாயில் குரூப் என்ன பண்ணும்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக ஆக்சிஜனுக்கு தேவையான எலக்ட்ரானை இவர் கொடுத்துட்ருப்பார். அப்போ ஆக்சிஜன் அவருக்கு எலக்ட்ரானே தேவையில்லை, ஏன்னா அவளுக்கு தேவையான எலக்ட்ரான்லாம் மித்தாயில் குரூப் கொடுக்குது. அப்போ என்ன பண்ண மாட்டார்? இங்கேருந்து ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரானை புல் பண்ண மாட்டார். புல் பண்ணலன்னா ஹெச் ப்ளஸ் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகாது. அப்போது ஃபீனாலை ஆல்கஹாலை கம்பேர் பண்ணும்போது ஃபீனால் இஸ் மோர் அசிடிக். அப்போ யார் மோர் அசிடிக்? ஸோ ஃபீனால், நல்லா கவனிக்கணும், ஃபீனால் இஸ் மோர் அசிடிக் தேன் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹாலை கம்பேர் பண்ணும்போது ஃபீனால் இஸ் மோர் அசிடிக். ஏன்னா மோர் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா மோர் இஸ் அ டெண்டன்சி டு புல்ஸ் அவுட் த ஹைட்ரஜன் எலக்ட்ரான். அதோடைய எலக்ட்ரானை ஈஸியாக புல் பண்ண முடியும், அதனால மோர் அசிடிக்காக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. புரியுதா? இதை சிம்பிளாக இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இப்போ ஹெச் ப்ளஸ் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், CH3OHல ஹெச் ப்ளஸ் வெளியவே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன கிடைக்கும்? CH3O மைனஸ் அண்ட் H ப்ளஸ்ன்னு கிடைக்கும். கரெக்டா? இதே இடத்துல ஃபீனால் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பென்சீன் ரிங்கில் 1 2 3 இங்கே OH எடுத்துருக்கோம், இங்கே ஹெச் ப்ளஸ் வெளியே போயிடுச்சுன்னா என்ன கண்ணா கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங் ஃபீனாக்சைடு அயான் அலாங் வித் தட் H ப்ளஸ். கரெக்டா? அப்போது இது ஃபீனாலாக எக்ஸிஸ்ட் ஆகணுமா ஃபீனாக்சைடாக எக்ஸிஸ்ட் ஆகணுமாங்கிறது எதை பொறுத்தது? இதோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்தது. புரியுதா? அப்போ அது ஃபீனாக்சைடாக இருந்தால் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஃபீனாலாக இருக்கிறத விட ஃபீனாக்சைடு அயானாக இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஏன்னா தட் இன்வால்வ்ஸ் இன் மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஆனால் இங்கே மீத்தாக்சைடு அயான் நாட் தட் மச் ஸ்டேபிள். அப்போ இது மீத்தாக்சைடு அயனாக இருக்காது, மெத்தனாலாகவே எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஆல்கஹாலாக இருக்குது தான் அது ப்ரிஃபர் பண்ணுமே தவிர CH3 மைனஸாக வெளியே போயிட்டு H ப்ளஸை வெளியே தர பார்க்காது. ஆனால் ஃபீனாலாக இருக்கிறத விட, இந்த ஃபார்மில் இருக்கிறத விட இது ஃபீனாக்சைடு அயனாக இருக்கிறது தான் விரும்பும். தட் இஸ் மோர் ஸ்டேபிள் ஸ்டேட். ஏன்னா விச் இன்வால்வ்ஸ் இன் மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். பாருங்களேன், ஃபீனாலில் இப்போ O மைனஸ் இருக்கா, இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுங்கன்னா இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே கொடுத்தாருன்னா இங்கே ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த சென்டர் கார்பனை செக் பண்ணுங்கள், 1 2 3 4 5 பாண்ட் ஆகிடுச்சு அந்த கார்பனுக்கு. எப்பயுமே கார்பனுக்கு 5 பாண்ட் ஸ்டேபிள் கிடையாது, 4 தான். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பாண்டில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரானை தூக்கி அடுத்த கார்பனுக்கு டொனேட் பண்ணுவார், விச் இன்வால்வ்ஸ் இன் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போ பாருங்களேன், இந்த பாண்ட்லேயும் நோ சேஞ்ச். புரியுதா? புதுசாக எலக்ட்ரான் எங்கே வந்திருக்கு? இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குது? டபுள் பாண்டோட ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? டபுள் பாண்டோட ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன? இவர் எலக்ட்ரானை கொடுத்தாருன்னா இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி அடுத்த கார்பனுக்கு எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணுவார். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட். அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்னக்குன்னா இதே மாதிரி தான்.
இவர் எலக்ட்ரான் இங்கே கொடுத்தாருனா இவர் டபுள் பாண்டை பிரேக் பண்ணி அடுத்த கார்பனுக்கு எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணிடுவார். அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்டு ஓ அப்படின்னு கிடைக்கும். புரியுதான்னு பாருங்கள். இட்ஸ் வெரி சிம்பிள். புரியுதான்னு செக் பண்ணுங்கள். எஸ். அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுங்கன்னா, இவர் எலக்ட்ரான் இங்கே கொடுத்தாருனா இவர் எலக்ட்ரானை டபுள் பாண்டை பிரேக் பண்ணி அந்த ஆக்சிஜனுக்கான எலக்ட்ரானை மேலே இழுத்துப்பார். அப்போ இங்கே டபுள் பாண்ட், இங்கே ஓ மைனஸ். இதை அசிடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? இட் பிகம் அ ஃபீனால் அகைன். புரியுதா? அப்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கும் மூணாவது ஸ்ட்ரக்சருக்கு என்னங்கன்னா டிஃப்ரென்ஸு? ஒன்லி த பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். புரியுதா? அப்போது இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், 2, 3 இந்த மாதிரி 3-4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுனால இட் இஸ் பிகமிங் மோர் ஸ்டேபிள். அப்போது மோர் ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர், more resonating structure, more is the stability. More stability is the complex or compound அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? more resonating structure இருந்தா more stable-ஆ இருக்கும் அப்படின்றாங்க. இது புரியுதான்னு பாருங்க. எஸ் கண்ணா, வெரி சிம்பிள். ஓகேயா? அப்போது அசிடிட்டி எதை பொறுத்து டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னா, இப்போ OH பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மோர் போலார் அப்படின்னா, மோர் போலார் அப்படின்னா தட் மாலிக்யூல் இஸ் மோர் அசிடிக் அப்படின்னு அர்த்தம். சரியா? எப்போ இந்த மாலிக்யூல் மோர் போலாராக இருக்கும்? எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் அட்டாச் ஆகிருந்தா இருக்கும். அப்போ எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்லாம் யார் யார்? சிம்பிளாக ஒரு ஆல்டிகைடு குரூப்போ, ஒரு கீட்டோ குரூப்போ, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்போ, அல்லது ஒரு C ட்ரிபிள் பாண்ட் N குரூப்போ, அல்லது ஒரு NO2 குரூப்போ இருந்தால், NO2 குரூப்போ இருந்தால் இவங்களாம் எப்படி இருப்பாங்க? எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்பாக இருப்பாங்க. அவங்களாம் மோர் அசிடிக்காக இருப்பாங்க. இஃப் சப்போஸ் OH குரூப் இஸ் லெஸ் போலார் அப்படின்னா தட் இஸ் கனெக்டட் வித் லெஸ் அசிடிக்னு அர்த்தம். லெஸ் அசிடிக். அப்போ இவங்களாம் என்ன கனெக்ட் ஆகிருப்பாங்க? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு கனெக்ட் ஆகிருக்கும். யார் யார்? ஒரு Cl இருக்கலாம், Br இருக்கலாம், OH இருக்கலாம், NH2 இருக்கலாம், கரெக்டாக ஒரு CH3 இருக்கலாம், OCH3. இந்த மாதிரி சிங்கிள் பாண்டட் ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம பார்த்துருக்கோம். ஹாலோ ஆல்கேன் அரீன்லேயே இந்த ட்ரிக் பார்த்துருக்கோம், எலக்ட்ரோவிலிக் சப்ஸ்டியூஷனில் பார்த்துருப்போம். ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஓகேயா? ஃபைன் கண்ணா. ஸோ இதுதான் என்னது? அசிடிட்டி அப்படின்னு கொடுக்குறோம். புரியுதா? அடுத்து பாருங்கள். இப்போ இந்த மூணில் யார் மோர் அசிடிக்னு பார்க்கலாம். அசிடிட்டி ஆர்டர் கேட்பாங்க கண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹாவ் கிவன் அ ஃபீனால் கண்ணா. வாட் தே ஹவ் கிவன்? ஃபீனால் கொடுத்துருக்காங்க. இதை ஏன்னு வச்சுருக்கோம். சரியா? ரெண்டாவது காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் கிவன் அ ஃபீனால் அலாங் வித் பேரா பொசிஷனில் ஒரு NO2 கொடுத்துருக்காங்க. புரியுதா? இதை பின்னு வச்சுக்கிறாங்க. சி யார் அப்படின்னா, ஸோ இட் இஸ் கிவன் ஆஸ் பாருங்கள் ஃபீனாலு. ஸோ இங்கே ஃபீனாலு 1 minute. இங்கே ஃபீனால் வச்சுருக்காங்க, அதோட ஒரு CH3 குரூப்பை ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அப்போ இந்த மூணில் யார் மோர் அசிடிக்காக இருக்கும்? H+ யார் கொடுக்குறாங்களோ அது மோர் அசிடிக். அப்போ இங்கே மூணுலேயுமே ஃபீனால் தான். அப்போ இந்த இடத்துல NO2 குரூப் இருக்குது, இட்ஸ் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப். இங்கே பார்த்த மாதிரி கரெக்டாக. இங்கே CH3 குரூப் இருக்குது, இட்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். கரெக்டாக? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் எப்படி இருக்கும்? லெஸ் அசிடிக். எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருந்தால் மோர் அசிடிக். அப்போ இருக்கிறதுலே மோர் அசிடிக் யார்? B இஸ் மோர் அசிடிக் தேன் தட் ஆஃப் யார்? ஏ. ஏன்னா ஏல எந்த விதமான டொனேட்டிங் குரூப்பும் இல்லை. ஃபினைல் ரிங் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் தான் எல்லா கேஸ்லையுமே. சரியா? அப்போ ஏ, அதுக்கப்புறம் யார்? சி. இதான் என்னது? அசிடிட்டி ஆர்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. கண்ணா புரியுதா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் கண்ணா. ஸோ இந்த மாதிரி என்ன எடுத்துருக்கோம்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.